தேங்க்ஸ். தம்பி நீங்க தானே அது சொல்லிட்டு போறது இல்லையா? இந்த பொண்ணு நீங்க பேக்க திருடிட்டு போயிட்டீங்கன்னு நினைச்சு அழுதுருச்சுப்பா. தேங்காய் தலையா. சாரி. நீங்க அப்படி நினைக்காம இருந்திருந்தாதான் ஆச்சரியம். நான் எப்பவும் கரெக்டா 8:30க்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுருவேன். 1 to 1:30 லஞ்ச். இப்ப 2:40. இன்னும் பிரேக்ஃபாஸ்டும் சாப்பிடல, லஞ்சும் சாப்பிடல. சாப்பிடலாமா? இந்த ஊர்ல பொம்பளைங்க எல்லாம் சமைக்க மாட்டாங்களா? இவ்வளவு பொம்பளைங்க இருக்காங்க. ஹலோ, இவங்க எல்லாம் ஜாப்ல இருக்கிறவங்க. வேலைக்கு வந்தா சாப்பாடு எடுத்துட்டு வர மாட்டாங்களா? எங்க ஊர்ல ஆம்பளைங்க கூட சாப்பாடு கட்டி எடுத்துட்டு போவாங்க தெரியுமா? என்ன சாப்பிடுறீங்க? 2 மீல்ஸ். பொட்டு ரைட். நம்ம வீட்டுக்கு போறதுக்குள்ள அக்கா வந்துருவாங்க. பேசாம ஆட்டோல போயிடலாமா? என்ன இன்னும் பயம் போலியா? இல்ல, முதல்ல உங்களை நம்பல, அதனால பயம் இல்ல. இப்ப நம்புறேன்னா அதான் பயமா இருக்கு. சொல்லுங்கப்பா. நான் என்னடா சொல்றது, நீ தான் சொல்லணும். ஏன்பா இப்படி கல்யாணம்னு டார்ச்சர் பண்றீங்க? டேய், என் பையனாடா நீ. 13 வயசுல எனக்கு கல்யாணம் வந்தது. அடக்க முடியாம உங்க தாத்தா கிட்ட போய் சொன்னேன். செருப்ப கைடி தெரு தெருவா துரத்துனாரு. எப்படிடா 25 வயசாகி இப்படி இருக்க? ஒருவேளை வண்டியில போகும்போது அடிக்கடி பட்டுடுச்சா? சொல்றா, நம்ம டாக்டர் கிட்ட வேணா செக் பண்ணிக்கலாம். ஏன்பா நீங்க வேற? அப்ப ஏன் வேணாங்கற? நீங்க காட்டுற எந்த பொண்ணையும் எனக்கு பிடிக்கல. சரி, அப்ப எப்படிதான் வேணும்னு சொல்லு. அத போன்ல சொன்னா புரியாதுப்பா. நான் அப்புறம் பேசுறேன். பை. நீங்க இங்க உட்காருங்க, நான் அங்க உட்கார்ந்து. திருச்சி ஹோலி கிராஸ் காலேஜ் என்ன கொக்கா ஒன் டைம் ஏதோ மிஸ் ஆச்சு, அதுக்காக இன்னைக்கு இங்கதான் இறங்கு.
ஐயோ ஆபீஸ் மேனு. ஏய் இரு இரு இங்க பாரு உன் டீம்மேட் போய் சொல்லிட்டு இங்க நின்னுட்டு இருக்கான். மணினா கொஞ்சம் ரிவர்ஸ் வாங்களேன். அக்கா அக்கா வந்துட்டோம் அக்கா அசோக நகரு. வந்துட்டியாமா? அங்க கங்கா ப்ரொவிஷன்ஸ் ஒண்ணு இருக்கும். அங்க இருந்து ஸ்ட்ரைட்டா வந்துட்டே இருந்தேன்னு வெச்சுக்கோயேன். ஒரு பிளேஸ் வரும். அத தாண்டி ரைட் தெரியும். அங்க ஒரு சின்ன கோயில் வரும். அந்த கோயில்ல இருந்து செகண்ட் ரைட் எடுக்கணும் நீ. அக்கா அக்கா இந்த ஊர்ல ஒரு வார்த்தையில அட்ரஸ் சொல்ல மாட்டீங்களா? ஒரு செகண்ட் அவர்கிட்ட கொடுக்குறேன் அட்ரஸ். ஹலோ. ஓகே. என்ன பாதையில வச்சிட்டீங்க? அவ்வளவுதானா? என்கிட்ட நீளமா சொன்னாங்க. உங்களுக்கு சொன்னது வழி, எனக்கு சொன்னது அட்ரஸ். ஒரு கேட்பரிஸ், 2 குட் டே, 2 5 ஸ்டார், ஒரு கிங்ஸ். கிங்ஸ் தானே? ஆமா கேட்கணும்னு நினைச்சேன். இன்டர்வியூ என்னாச்சு? செலக்ட் ஆயிட்டேன், பட் பெங்களூர்ல போஸ்டிங், அதான் வேணான்ட்டேன். ஏய், நீ இவரை பத்தி சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். ரொம்ப ஹைட்டும் இல்ல ஷார்ட்டும் இல்ல, லெங்தி ஐப்ரோஸ், ஷார்ப் நோஸ். ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் தப்பு. பார்த்தா டவுட்டா இருக்குன்னு சொன்ன, அப்படிலாம் இல்ல, பார்த்த உடனே நம்புற மாதிரி இருக்கு. அப்போ ஒண்ணும் இல்ல, அவ உங்க கூட வரும்போது அவளுக்கு உங்க மேல கொஞ்சம் சந்தேகம். அதுலயும் சென்னையில ஒருத்தர் நம்பி போறதுங்கிறது. சென்னைனா எல்லாரும் கெட்டவங்களா தான் இருப்பாங்களா? இப்ப மதுரையில மதுரைக்காரங்க மட்டும் தான் இருப்பாங்க, கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர்காரங்க மட்டும் தான் இருப்பாங்க, நாமக்கல்ல நாமக்கல்காரங்க மட்டும் தான் இருப்பாங்க. ஆனா சென்னையில தான் எல்லா ஊர்க்காரங்களும் இருக்காங்க. சென்னைக்கு பல முகம், பல கலர். எல்லா ஊர்லயும் இருக்கிற மாதிரி தான் சென்னையிலயும் நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. சாரி சாரி சாரி, நான் ஒத்துக்கிறேன். பாத்தீங்களா, நான் உங்களை நிக்க வச்சே பேசிட்டு இருக்கேன். வாங்க கொஞ்சம் காஃபி சாப்பிட்டு போலாம். இல்ல கொஞ்சம் வேலை இருக்கு, அவசரமா கிளம்பணும். சரி, நெக்ஸ்ட் டைம் இந்த பக்கம் வந்தா கண்டிப்பா வீட்டுக்கு வரணும். கண்டிப்பா. ஓகே, சரி உள்ள வா. கிளம்புறேன். ஒரு நிமிஷம், நான் ஒன்னு சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்களே? ஒரு பொண்ணு ஹெல்ப் கேட்டா 15B ஏத்தி விட்ட வரைக்கும் ஓகே. அப்புறம் 37Gல கூட வந்தது, 1 hour பர்மிஷன், ஹாஃப் டே லீவு, இன்டர்வியூ முடியற வரைக்கும் வெயிட் பண்ணி, ஃபுல் டே, லாஸ் ஆஃப் பே தானே. இனிமே அப்படி இருக்காதுங்க, கொஞ்சம் உஷாராருங்க. என் பேர் அமுதா. திருச்சிக்கு வந்தா வீட்டு பக்கம் வாங்க. திருச்சிக்கா? நானா? வந்தா பாப்போம். ரொம்ப நல்ல பையனா இருக்கான்ல, அவனை போய் திருட நினைச்சிட்டியே. சரி சப்பாத்தி எடுத்துட்டு வா. இதே வேலையை என் வீட்டுக்காரர் பண்ணிருந்தாரு வச்சுக்கோ, அவ்வளவுதான் 15 வருஷத்துக்கு சொல்லி காமிச்சிருப்பாரு. உன் சித்தி போனாலும் எனக்கு ஒரு நாள் லாஸ் ஆஃப் பே ஆயிடுச்சுன்னு. இந்த மாதிரி ஆளெல்லாம் எங்கேயாவது போகும்போது வரும்போது டிராவல்ல பார்த்தாதான் உண்டு. ஐய, எப்ப பார்த்தாலும் விளையாட்டா? அப்புறம் விளையாடல சாப்பிட்டுட்டு. இனிமே சென்னைன்னு சொன்னாலே உனக்கு அவன் தான் ஞாபகத்துக்கு வருவான்ல. வேலையை பத்தி என்ன முடிவு பண்ணிருக்க? அமுதா, வேலையை பத்தி என்ன முடிவு பண்ணிருக்க? சென்னையை பத்தின பயமே நேத்து தான் போச்சு. இதுல எங்கக்கா பெங்களூர் போறது?